இந்த ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கலடா. தரமான ட்விஸ்ட். இந்த சீசன் எப்படி போகுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். குண்டை தூக்கி போட்டீங்க தெரியுமா? 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன் சொல்லிட்டு ஆடி போயிட்டோம், அசந்து போயிட்டோம். ஏன்னா ஏதோ நீங்க யோசிச்சிட்டீங்க, டிஆர்பி காண்டி இந்த வீடை மொத்தமா அடிச்சு உடச்சாலும் பரவாயில்ல, டிஆர்பி எங்களுக்கு வேணும்டா, அதுக்காண்டி என்ன வேணா பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அன்ஃபேர். 24 ஹவர்ஸ்ல ஒரு எவிக்ஷன்ங்கிறது வந்து இது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கொடுக்காம ஒரு ஆளை வெளியே அனுப்புறீங்க. இதுக்கு முன்னாடியாச்சும் சொல்லிட்டு அடிப்பீங்க, இந்த வாட்டி சொல்லாம அடிக்கிறீங்க. சரி, இந்த வீட்டுக்குள்ள ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு எவிக்ஷன் வச்சா கூட பரவாயில்ல. நேத்து நைட்டு தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ள ஒரு எவிக்ஷனாடா, அது ஒரு ஓப்பன் நாமினேஷன் வச்சீங்க தெரியுமா? அங்க நிக்கிறீங்கடா நீங்க. கண்டிப்பா பாத்துருப்பீங்க, காலையில ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே நமக்கு போட்டாங்க. ஓப்பன் நாமினேஷன் தான் அந்த வீட்டுக்குள்ள பண்றாங்க. எல்லாரையும் இவங்க நான் அட்டாக் பண்றேன், அவங்கள நான் பேசுறேன், இவங்கள பேசுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் ஸ்டார்டிங்கே ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஓப்பன் நாமினேஷன் இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கும் போது டக்குன்னு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் நாமினேஷன், ஓ இவ்வளவு வன்மத்தை வச்சு தான் நீ என்கிட்ட பழகிறியா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தேன்னு சொல்லிட்டு முதல் நாள்ல இருந்தே ஒரு மாதிரி ஆக்டிவா தான் அந்த வீடு போகும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால இது ஒரு பெஸ்ட் தான். சரி, இப்ப யாரு பூரா எவிக்ட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம சாச்சனா அவர்கள். இவங்களை பத்தி நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம். சோ நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வச்சாரு. ஒரு ஃபேவரிசம் மாதிரி நமக்கு அப்பவே ஃபீல் ஆச்சு. பட் அது ஃபேவரிசம் கிடையாது, அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபேவரிசம் கிடையாது, அவர் ஒரு ஃபன்னா பேசி உள்ள அனுப்புனாரு. பட் அது ஒரு பெரிய ஆபத்தா மாறிட்டு போல. சோ நேத்து நைட்டே அந்த நியூஸ் வந்துச்சு, நம்ம சாச்சனா அவர்கள் தான் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ சாச்சனா அவங்கள ஏன் வெளியே அனுப்புனாங்க? மேபி சீக்ரெட் ரூம் இருக்குமா, இல்ல மேபி இப்படி எடுக்கிற மாதிரி எடுத்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஒயில் கடா உள்ள அனுப்புவாங்களான்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில நிறைய குழப்பம் இருக்குது. அதை ஃபுல்லா நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட், சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தி யாருக்குமே தெரியல. பட் இதுல ஒரு விஷயம் நல்லா எனக்கு புரிஞ்சு, என்னன்னா மேபி விஜய் சேதுபதிக்கு ஹேட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏதோ பண்றாங்களோன்னு சொல்லி எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அவர் வந்து தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல எல்லாம் பயங்கரமா பேசி ஃபன் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனாரு. இந்த பிக் பாஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த ப்ரோமோல ஒரு சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஃபேவரிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது ஒரு ஃபேவரிசமா மாறிடுமோன்னு சொல்லிட்டு யோசித்து சாச்சனா அவர்களை வெளியெடுக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு பர்சனலா. அது ஒண்ணு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில இருக்கிறது சீக்ரெட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாளே இவங்க சீக்ரெட் ரூம்ல போட போறாங்க, போட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில ஒரு பரவலா பேசுறாங்க. அப்படி இல்ல, சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஓப்பனா தெரிஞ்சுட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்களா. ஆக்சுவலா சீக்ரெட் ரூம் இருந்துச்சுன்னா வெளியெல்லாம் வர முடியாது, அப்படியே சீக்ரெட் ரூம் அனுப்புவாங்க. இவங்க ஆக்சுவலா வெளியே வந்துட்டாங்களா, அது அபிஷியலா நியூஸ் கிடைச்சிட்டு. சோ இந்த வகையில சீக்ரெட் ரூம் இல்ல. இன்னொன்னு, சீக்ரெட் ரூம் வைக்க முடியாதுங்க. எப்படி வைக்க முடியும்? சீக்ரெட் ரூம்ங்கிறது எப்படி வைப்பாங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்து ஒரு 4-5 வாரங்கள், ஒரு 5-6 வாரங்கள் கடந்து வீட்டுக்குள்ள எல்லாரும் மிங்கில் அனுப்புறவே ஒருத்தர் எவிக்ட் பண்ணி சீக்ரெட் ரூம் அனுப்புனாங்கன்னா அவங்கள பத்தி யார் பின்னாடி பேசுறா, இல்ல இந்த கேமை யார் எப்படி மாத்துறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுட்டு அவங்க ரிட்டர்ன் உள்ள வந்து ஒரு கேம் ஆடுவாங்க. இவங்க இப்பதான் உள்ளே வந்திருக்காங்க, 24 மணி நேரம் கூட இன்னும் ஃபுல்லா முடியல. அந்த வகையில ஒருத்தர் சீக்ரெட் ரூம் அனுப்புனா அப்படி ஒரு கேரக்டர் வந்ததாவே இவங்க யோசிக்கவும் மாட்டாங்க, அந்த கேரக்டரை பத்தி பேசவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாச்சனா வந்து ஒரு சின்ன பொண்ணு தான், 21 வயசு பொண்ணு தான். அவங்க எப்படி சீக்ரெட் ரூம்ல போட்டு அவங்க இந்த கேம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி உள்ள வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல. அவங்க ரொம்ப காமா, ரொம்ப இன்னசென்ட்டா அப்படி ஜாலியா தான் போயிட்டு இருக்காங்க தவிர இவங்களெல்லாம் சீக்ரெட் ரூம்ல போட்டு அது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்ல. சோ சீக்ரெட் ரூம் கிடையாது. ரெண்டாவது, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ப்ரோ சிம்பத்தி கார்டு எதுவும் கிரியேட் பண்றாங்கல்ல ப்ரோ, இப்படி அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு மக்கள் மத்தியில ஒரு பரவலா ஒரு பேச வச்சு டிஆர்பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை உள்ள கொண்டு வந்து ஒரு சீன் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில இன்னொரு கொஸ்டின் போயிட்டு இருக்குது. ஏன்னா இதே நம்ம யோசிக்கணும். ஏன்னா டிஆர்பி காண்டி இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, அவங்களே வெறுக்க வைப்பாங்க, அது டிஆர்பி காண்டி தான் பண்ணுவாங்க. நம்மளே சொல்லுவோம், என்ன ப்ரோ விஜய் டிவி வெறுத்துட்டேன் ப்ரோ, விஜய் டிவி கடுப்பு பண்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம அடிப்போம். அதுவுமே அவங்க டிஆர்பிக்கு பண்ற ஒரு விஷயம் தான். சோ இதை டிஆர்பி காண்டி பண்றாங்களான்னு சொல்லி யோசித்தா எனக்கு அங்கேயும் ஒரு டவுட் தான் இருக்கு. ஸ்டார்டிங்கே இப்படி பண்ணுவாங்களா, நாள அவங்க மேல அவங்க மண்ணள்ளி போட்டுப்பாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. இது வேற ஏதோ இருக்கு. பட் நேத்து நைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. நேத்து நைட்ல இருந்து சாச்சனா அவர்கள் சரியா தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பா தான் இருந்தாங்க. அங்கங்க நடக்கிறது உட்காரதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்துட்டே இருந்தாங்க. அதுக்கான ரீசன் காலையில தான் ஒரு சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சு, ஸ்டொமக் பெயின் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க தான் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ இந்த வகையில என்ன ரீசன் சுத்தமா ஐடியா இல்ல, என்ன கான்செப்ட், இவங்க எப்படி இதை 24 ஹவர்ஸ்ல எவிக்ஷன் சொன்னாங்க, அது எப்படி சாச்சனா மேல கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிற எந்த ஒரு லிங்க்கும் இப்ப யாருக்குமே புரியாம மக்கள் எல்லாரும் ஒரு குழப்பத்துல தான் சுத்திட்டு இருக்கோம். அதுதான் உண்மை, கண்டிப்பா அதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சாச்சனா அவர்கள் எவிக்ட் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். சாச்சனா அவர்கள் ஆபீஸ்ல எவிக்ட் ஆயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆயிட்டாங்க, இவங்க வந்து ஒயில்ட் கார்டுக்கு டிசர்வா? ஏன்னா ஸ்டார்டிங்கே உள்ள வரும்போது ஒரு நல்ல பேர் மக்கள் மத்தியில ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட்டோட தான் உள்ள வந்தாங்க. கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும், நல்ல ஒரு சப்போர்ட்டோட தான் உள்ள வந்தாங்க. சடனா இப்படி ஒரு எவிக்ஷன் நடக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ சிம்பத்தி கார்டு கூட கிரியேட் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனைனா திருப்பி ஒயில் கார்டுல விட்டுரு, அதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள சில பேர்லாம் இப்ப கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா நம்ம ஜாக்லின் அக்கா நேத்து நைட்டு அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஜாக்லின் அக்கா பண்றது
நாங்க தான் அப்படின்ற மாதிரி அக்கா வந்து நேற்று நைட்ல இருந்து அவங்களே கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த பெட்ரூம் மேட்டர்ல இருந்தே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பிடிக்கல, நான் ஒத்துக்க மாட்டேன், என்னோட ரைட்ஸ், நான் வந்து உரிமை குரல் தூக்குறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அக்கா வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வெல் ப்ரிப்பேரா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. கொஞ்சம் ப்ரிப்பேரா வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா மத்த எல்லாருமே கோவித் ஃப்ளோவில் அப்படியே இருக்காங்க. போக போக பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அக்கா மட்டும் வாலண்டரியா கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இப்படிப்பட்ட ஆளும் வேணும் தான். ஏன்னா பிக் பாஸ்ல ஒரு ஆள் வந்து சும்மாவே இருந்தாலும் நமக்கு பிடிக்காது. சோ மேபி இப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குற ஆள் இருந்தா நல்லா தான் இருக்கும். அக்கா வந்து அலப்பற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இது எப்படி போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதுல வந்து எனக்கு இன்னொருத்தர் மேல வந்து கொஞ்சம் எனக்கு ஹோப் கம்மியாயிட்டே வருது. யாருன்னா நம்ம தர்ஷிகா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நான் என்ட்ரி ஆகும்போது ஒரு விஷயம் சொன்னேன். தர்ஷிகா மேல எனக்கு ஒரு ஹோப் இருக்குப்பா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ போடும்போது கூட நம்ம மென்ஷன் பண்ணி தான் தர்ஷிகா உள்ள வராங்க, பயங்கரமா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இவங்க வீட்டுக்குள்ள பண்ற சில பல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தர்ஷிகா மேல ஒரு ஹோப் கம்மியாயிட்டே வருது. மேபி இவங்க வந்து சீக்கிரமா மக்கள் கிட்ட இருந்து அடி வாங்குவான்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப மதிப்பு கம்மி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஓட்டுகளை ரொம்ப கம்மியா வாங்குவான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நேத்து நைட்டு முக்கியமா அந்த சௌந்தர்யாட்ட இவங்க பேசின விஷயம், அவங்க வாய்ஸ் அப்படிதான் சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம உள்ள வந்தப்பறம் அவங்க அப்படி பேசுறாங்க. அப்படி பேசும்போது அந்த இடத்துல இவங்க வந்து அந்த வாய்ஸை வந்து ஃபன் பண்ணி ஒரு கிண்டல் பண்ணது ரொம்ப தப்பு. அது என்ன பொறுத்தவரை ரொம்ப தப்பு. அதுக்கு அவங்க கண்டிப்பா பலன் அனுபவிப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மத்த எல்லாருமே இவங்க வாய்ஸ் அப்படிதான் சொல்லி தெரிஞ்சோன்னா அந்த இடத்துல ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா நம்ம சாச்சனா கூட வந்தோடனே என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்களா, கோல்ட் ஆயிடுச்சா அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்ல என் வாய்ஸே அப்படிதான் சொன்னோன்னே ஐயோ சாரிங்க அப்படி சொல்லிட்டு சாச்சனா வந்து சொன்னாங்க. சோ ஒருத்தரோட மேனரிசம், ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படிதான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சோடனே ஐயோ நம்ம அவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி சாரி கேட்கிற சாச்சனா எங்க இருக்காங்க. இல்ல இது என்னடா வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அதுல ஒரு சீன் கிரியேட் பண்ற தர்ஷிகா எங்க இருக்காங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரெண்டா நான் யோசிக்கிறேன். அதனாலதான் சாச்சனா அவர்கள் எவிக்ட் ஆகுறது அன்ஃபேர் சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பெருசா எதுவுமே பண்ணாம ரொம்ப நீட்டா இருக்காங்க. அவங்க எவிக்ட் ஆகுறது அன்ஃபேர்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலுமே ஒரு சின்ன பொண்ணை ஈஸியா அடிக்க ட்ரை பண்ணிட்டாங்க. பட் என்னென்ன சொல்லி அட்டாக் பண்றாங்க, எதை சொல்லி வந்து சாச்சனா அவர்கள் எவிக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. இது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே இப்படி ஆரம்பிக்கிறீங்க, நம்ம அக்கா வேற அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலடான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டியிருக்குது. பட் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்ககிட்ட நான் கேட்கிறேன்ப்பா, ஆல்ரெடி 16 பேர் தான் சொல்லியிருந்தாங்க, அதுல 18 பேர் அனுப்பியிருக்காங்க. மேபி அதனால கூட ஒருத்தர் வெளியே எடுக்கிறாங்களோ, இன்னொருத்தர் கூட இந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 18 பேரை ஸ்டார்டிங்லேயே உள்ள வச்சு மேய்க்க முடியாதுங்க. அது வந்து ஆட்கள் கம்மியா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். சோ இவங்க வந்து ஆட்களை கம்மி பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்க இந்த 16-18 பேர்ல யார் வந்து நல்லா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ? இவங்க மேல எனக்கு கொஞ்சம் ப்ராமிசிங்கா ஃபீல் வருது ப்ரோ. இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கேமை வந்து ஒரு மாதிரி கொண்டு போயிருவாங்கன்னு எனக்கு ஃபீல் வருது ப்ரோ. யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பர்சனலா யார் மேல நல்ல ஒரு ஃபீல் வருதுன்னு பாத்தீங்கன்னா தீபக் மேல வருது. தீபக் மேல எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப போல்டா நல்ல ஒரு கண்டென்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது சத்யா வந்து போக போக நல்ல கண்டென்ட் கொடுப்பாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆர்னவ் மேல சுத்தமா எனக்கு கண்டென்ட் எதுவுமே இல்ல. அவர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாரு. பட் அவர் வெளியே பண்ணிருக்க சில பல விஷயங்கள் மக்கள் தூக்கி போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஆர்னவ் மேல நான் எதுவுமே வைக்கலப்பா, அவரை தள்ளி கொண்டு வச்சுட்டேன். அடுத்தது ஃபேட்மேன் கிட்ட இருந்து கண்டென்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஃபேட்மேனை இவங்க எல்லாம் சேர்ந்து ஈஸியா அட்டாக் பண்ணுவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்களால பெருசா பிசிக்கல் டாஸ்க் பண்ண முடியாது. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது ரஞ்சித், அவரும் நல்ல கண்டென்ட் கொடுப்பாருன்னு ஃபீல் ஆகுது. ஸோ நம்மளால அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கண்டென்ட் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சாச்சனாக்கான எவிக்ஷன் ஃபேரா அண்ட் ஃபேரா இதை பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல